நம்ம ஒன்றும் கண்டுபிடிக்க தேவையில்லை. பெரியவங்க என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சுட்டு போக வேண்டியது. கண்டிப்பா. எப்பொருள் யார் யாருக்கு திருமூலர் சொன்னது அந்த மாதிரி போயிட்டீங்க. அந்த மாதிரி சொல்றது, திருவள்ளுவர் சொல்றது, வெங்கடேசன் சொல்றது, இப்போ தேவனைய பாவனர் சொல்றது, பாரதிதாசன் சொல்றது. 1330க்கு அப்புறம் நீங்க ட்ரை பண்ணலாம் இல்லையா திருக்குறள்? இப்போ 353வது குறள் தான் நான் ரிசர்ச் பாத்தீங்களா? அந்த 353 தான் அது வந்து ஸ்பேஸ் சிவிலைசேஷன் அந்த பேர் தான் அப்படி வச்சுருக்காங்க. ஸ்பேஸ் சிவிலைசேஷன் திருக்குறள் அப்படின்னு ஒரு புத்தகம் போடலாம், இல்லைன்னா இனிக்குறள் அப்படி அந்த ஸ்பேஸ் சயின்ஸ் வச்சு தான் அவர் சொல்லியிருக்காரு. அதாவது 353 வந்து சந்தேகம் இல்லைங்கன்னா வானத்தை வசப்படுத்தலாம்னு சொன்னார். அதை வந்து உறுதிப்படுத்தலாம். எம்ஜிஆர் காலத்தில் தான் எம்ஜிஆர் வந்து அந்த வேலையை பண்ணார். எம்ஜிஆர் ஒரு ஒரு நடிகராக இருந்தாலும் கூட திருக்குறளை வந்து மேடையில் எழுதி வைக்கும் பொழுது ரசிக விஞ்ஞானிகள் படிக்கிறாங்க. இந்த 353 படிக்கும் பொழுது எப்படி 2000 ஆண்டுக்கு முன்னாடி 353 வெறும் 353 சொல்றீங்க. நான் சொல்றது 1330க்கு அப்புறம் நீங்க ட்ரை பண்ணலாம்னு கேட்கறேன். அப்படியா? நாம சிந்திக்க வேண்டாத அளவுக்கு அவர் எழுதிட்டு போயிட்டாரு. நம்ம ஒண்ணுமே பண்ணவே முடியாது. நமக்கெல்லாம் வந்து அப்படி வேலை கிடையாது. நம்ம வேலையை முடிச்சு கட்டுறதே திருவள்ளுவர் தான். பானு டீச்சர், பானத்த டீச்சர் எங்க பிள்ளைக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீர் நிபுணர் அவரு சரி, ரொம்ப மகிழ்ச்சி. சரி, அரவிந்தர் வந்து நம்ம நினைவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இல்லையா? நான் வந்து எப்போ எங்கேயோ இருந்தேன். நான் ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது எனக்கு. அது நான் எங்கேயும் வெளியூர்ல எங்கேயோ இருந்தேன். நான் தகவல் வந்து இதில் தான் பார்த்தேன். இது ஃபேஸ்புக்கில் தான் பார்த்தேன். இருக்கட்டும் எல்லாமே. சரி, ரொம்ப மகிழ்ச்சி. வீடு தேடி வந்தீங்க, ஆச்சரியமா இருக்கு எனக்கு. ரெண்டாவது பழையகாலத்து நண்பர்கள். ஆனா கீழே வந்து எனக்கு கொஞ்ச நேரம் பார்த்தாரு வித்தியாசமா. அவரை பார்க்க போறீங்களா? என்ன பிரச்சனை? அவர் குடும்ப நண்பருங்க. நாங்க அவரை எப்படி இருந்தாலும் ஏத்துக்குவோம் அப்படின்னு நிறைய வந்தேன். இல்ல, ஒரு குரல் யோசிச்சுட்டு இருக்கிறேன். இது வாங்குறதுக்கு ஒரு குரல் சொல்லணும் இல்லையா? அதுக்காக யோசிச்சுட்டு இருக்கிறேன். அதாவது ஈன்ற பொழுதில் பெரிதவர்க்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய், அந்த மாதிரி இவங்க வந்து சான்றோன் என புகழப்படுகின்ற மழலை செல்வத்தவங்க பெற்று நெடிது ஆள வேண்டும் மணமக்கள் அப்படின்னு சொல்லி இந்த இது அழைப்பு நான் ஏற்றுக்கொள்கிறேன். நன்றி.